ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய சாரி சொல்லணும். ஏன் அப்படின்னா, போன கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன குளறுபடி, போன வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன குளறுபடி என்னென்னா, சில பேர் பண்ணியிருந்த கமெண்ட்டை காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. நானும் தேடி தேடி பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் கமெண்ட் வந்ததை பார்த்தேன், ஆனால் நான் படித்ததுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ் எதையுமே காணும். ஆனால் நான் படிச்சுட்டேன், நான் ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே அந்த கமெண்ட்ஸ் எதையுமே காணும். நானும் தேடி தேடி பார்க்குறேன், எனக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துச்சு, நான் செக் பண்ணி பார்க்குறேன், ஆனால் அந்த கமெண்ட்ஸ் எதையுமே காணும். இன்டீட் நான் சீரியஸாகவே நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் அது இல்லை. அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால வந்துட்டு நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுருந்தேன்னா ஐம் ரியலி சாரி. அது சத்தியமாக அந்த கமெண்ட்ஸை காணும். இல்லாட்டி நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே உட்காந்து ரிப்ளை பண்ணுற ஆள் தான். ஸோ நான் இது வரைக்கும் எந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். யார் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணேன்னா ஏன்னா அதை காணும். ஆனால் நான் படிச்சிட்டேன். ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட். நிறைய பேர் வந்துட்டு நல்ல கமெண்ட்ஸ், எப்படி சொல்கிறது, நான் சிரிச்சிட்டே கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக படித்தேன். ஸோ சில கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லா கமெண்ட்ஸுமே நல்லா இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கு எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அது எப்படி போய் தேடி எடுக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால் ஐம் சாரி எகெயின். நான் சொல்லிக்கிறேன், ஐம் சாரி. ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு ரிப்ளை கொடுத்துட்றேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 ஸ்வீட் தெரியுமா. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இது நாள் வரைக்கும் ஹேட் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் கூட வந்ததே கிடையாது. நான் டேங் ஃபெம்பாயை போட்டப்போ கூட போடாதீங்கன்னு சொன்னவங்க கூட ரொம்ப ஸ்வீட்டாக போடாதீங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு போன வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது நிறைய பேர்த்துக்கு எப்படி கமெண்ட்ஸ் வரும், உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது, நீங்கள் செம்மையாக பேசுகிறீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லணும். சரி, எனக்கும் அப்படி வந்திருக்கு, இல்லைன்னா இல்லை. ஆனால் மோஸ்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா, அக்கா நீங்கள் வளர்றது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வளர்றது நல்லா இருக்கா? சீரியஸாக யாருக்காவது இப்படிலாம் கமெண்ட்ஸ் வருமா? நீங்கள் அவ்வளோ தூரம் ஸ்வீட்டு. நான் தப்பு பண்ணுன்னா கூட ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்குது, பரவாயில்லக்கா நீங்கள் அப்படின்னு நீங்கள் ஸ்வீட்டாக கமெண்ட் பண்ணுறதுலாம் யாருக்கு கிடைக்கும்? சீரியஸ்லி நீங்கள் அப்போலாம் படிக்கும்போது ஐம் பிளஸ்ட் அப்படின்னு தான் தோணும். உங்களெல்லாம் நீங்கள் சச்ச கியூட்டி பை. நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நிஜமாலுமே நான் இவ்வளோ எப்படி சொல்கிறது, சில டைம் மூட் ஆஃபில் இருப்பேன், சில டைம் கோவத்தில் இருப்பேன், சில டைம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது, எல்லாமே இருக்கும். ஆனால் உங்கள் கமெண்ட்ஸை படிக்கும்போது நீங்கள் கொடுக்குற ஒரு க்யூட்டான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி என்னை அறியாமல் மேட் மை டே அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி ஆகிடும் கடைசியில். நான் அவ்வளோ இதை சிரிச்சுட்டு நான் எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் யாருன்னு பர்சனலாக உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நீங்கள் யாருன்னு பர்சனலாக எனக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் ஒரு லவ் கிடைக்குதுல்ல, ப்ரைஸ்லெஸ். அதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு சத்தியமாக நான் வார்த்தை தேடுறேன், எனக்கு வார்த்தை கிடைக்கல. அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு ஸ்பெஷல். ரொம்ப 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 ஸ்பெஷல். லவ் யூ ஆல். சீரியஸாக ரொம்ப 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 லவ் யூ. அண்ட் சரி, ஓகே, ரொம்ப வேண்டாம். சரி, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க 7th பார்ட் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தேன்னா, ஜங்குக்கு நான் என்ன 10 நாள் நான் இங்கேருந்து சுவிட்சர்லாந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஜங்குக்கு அதை சொல்லி முடிக்கிறாங்களா. ஜங்குக்கிட்டேயாங்க ஜங்குக்கூட ஜஸ்ட்டில் தானே படுத்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு இப்படி சொன்னோடனே கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணில் ஃபுல் அப்படி கண்ணீர் தேங்கி நிற்குது. உதடு அப்படி பவுட்டியாக வச்சுட்டு, அந்த நம்ம அழுக போகிறோம் அப்படின்னா உதடு ஒரு மாதிரி நடுங்கு தெரியுமா, அந்த மாதிரி வேர்பல் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நடுங்குது உதடெல்லாம். அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. என்னதான் வீடு ஃபுல்லாக ஆட்கள் இருந்தாலும், நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ வீடு ஃபுல்லாக ஆட்கள் இருந்தாலும் ஜங்குக்கு இல்லாதது டேயாங்கால முடியாது, அவங்க இல்லாமல் இருக்க முடியாது. வீடு ஃபுல்லாக ஆட்கள் இருந்தாலும் சரி. அதனால் இது நினைக்கும் போது உங்களுக்கு அழுகியாக வருது. ஸோ அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக்கு டேயாங்க பார்க்குறாங்க. ஸோ டேயாங்க பார்த்தோன்னே ஜங்குக்கால் புரிஞ்சிக்க முடியுது, ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஜங்குக்கு டேயாங்க பார்த்து, நீயும் வேணா என் கூட வரியா,
ஒரு நிமிஷம் டேங்க் அப்படியே கண்ணில் அப்படி மினு ஆகுது, சந்தோஷத்தில் அப்படியே போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் திகச்சு போகிறாங்க. அப்புறம் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ டேங்க் வந்து கிளம்பி போயிட்டாங்கன்னா அப்போ ஆமியோட நிலைமை, ஆமி அப்போ அவங்க தானே எல்லா வீட்டு வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு கஷ்டம் தானே. ஸோ இதை பற்றி யோசிச்சோன்னே டேங்க் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே தண்டை கீழே தொங்க போட்டு அப்படியே ஷோல்டர்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட் அப்படியே குதிச்சிருக்கும். அதில் அப்படியே டக்குன்னு கீழே விழுந்தது அவங்க ஷோல்டர்லாம். ஸோ அப்படியே கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து டேங்க் சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு சரி கவலைப்படாத, நான் வந்து டிரைவர்கிட்ட சொல்லி மேட்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம வர வரைக்கும் வீட்டு வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம், பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் டேங்க் வந்துட்டு இப்போ தான் டேங்க் ஒரு சந்தோஷமே வருது. அப்படியே ஜங்குக்கு மேலே ஒரு தாவு எப்படியே கெட்டிக்கிறாங்க அவங்க ஜங்குக்கு. அப்போ தான் முகத்தில் சிரிப்பே வருது. அப்புறம் வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, அப்போது பாட்டினா வரதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு டேங்கோட முடி இருக்குல்ல, ஸோ அது அப்படியே பின்னாடி அப்படியே காது கோதி கொடுத்துட்டே சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் வந்துட்டு அது ஓகே, ஆனால் எங்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் வந்துட்டு அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத, 2 நாளில் உன் கையில் பாஸ்போர்ட் இருக்கும். 2 நாளில் பாஸ்போர்ட்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏண்டி என்னை யாருன்னு நினச்ச? ஜியான் ஜங்குக், என்னால் முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் வந்து மறுபடியும் தான் பேச வராங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து டேங் வந்து ஒரு தூக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு பஞ்சு முட்டையை தூக்குற மாதிரி தான் ஈஸியாக அப்படி தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே இனிமேல் இந்த கேள்வி கேட்காது டி, வா உனக்கு ஃபுல் பாடி மசாஜ் தரேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து டேங் பெட்ரூம் தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போய் டேங் போட்டிருந்த சாரீ அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு டேங் வந்து அப்படியே வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஸோ வந்து டேங் வந்து அப்படி பார்க்கவும் அப்படியே ஜங்குக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ மூடு ஏறுது. அப்படியே வந்து இருந்தாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஹாட்டான ஆயில் இல்லை வார்மான ஆயில் இருக்குல்ல, ஹாட் சொல்ல முடியாது, வார்மாக வெதுப்பான எண்ணெய் அதை எடுத்து அவங்க உள்ளங்கையில் ஊற்றி அப்படி 2 கையை வச்சு அப்படியே தேய்க்கிறாங்க. ஸோ டேங்கோட ஸ்கின் எப்படி இருக்குன்னா ரொம்ப டிம்மான லைட்டாக இருக்குது ரூமில். ரொம்ப இந்த நைட் லைட் சொல்லுவாங்கள்ல, அதுவும் அப்புறம் வெளியிலேருந்து வர அந்த நிலா வெளிச்சம் இதெல்லாம் சேர்ந்துட்டு அவங்களோட ஸ்கின்னில் படும்போது அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மின்மினி பூச்சி வந்து மினுங்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அழகாக மினுமினுப்பாக இருக்குது அவங்களோட ஸ்கின் ஃபுல்லாகவே. ஸோ அப்படியே வந்துட்டு கையில் வந்து தேய்ச்சி 2 கையும் நல்லா அப்படியே தேய்ச்சி கொடுக்குறாங்க ஜங்குக்கு. தேய்ச்சிட்டு அப்படியே அவங்களோட முதுகு தான் அப்படியே முதுகில் மேலேருந்து அப்படி கீழே அப்படியே மெதுவாக அப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்துட்டே வராங்க. டேங்கா அந்த ஹாட்டான ஆயில், அது வார்மான ஆயில் ப்ளஸ் வந்து ஜங்குக்கோட டச்சில் ஒரு சூடு இருக்கும் தெரியுமா, அது எல்லாம் சேர்த்து டேங்குக்குள்ளே என்னமோ பண்ணுது. டேங்க் வந்துட்டு அப்படின்ற மாதிரி மூன் பண்ணுறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு ஒன்றும் இல்லை பச்சிக்கிட்டி, ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி டேங்கோட காதுகிட்ட போய் சொல்கிறாங்க. அதாவது ஜங்குக்கோட லிப்ஸ் வந்து டேங்கோட இயர்ஸில் வந்து ப்ரெஷ் ஆகுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி கிட்ட போய் சொல்கிறாங்க. டேங்க் வந்து என்னமோ உள்ள ஆகுது, இது வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது கொஞ்சமாவது ப்ரெஷர் போட்டு இழுத்து தானே மசாஜ் பண்ணுவோம். ஆனால் ஜங்குக்கு இப்படி பண்ணலை, வேணும்னே டேங்க் டேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இந்த வருடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தங்க வந்து நம்மளை தொட்டால் கூட நமக்கு அந்த ஃபீல் தெரியாது, ஆனால் ஒருத்தங்க வந்து லைட்டாக கூசுகிற மாதிரி நமக்கு பண்ணுவாங்க தெரியுமா, லைட்டாக வருடுறாங்க அப்படின்னு கூசும்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. டேங்க் உள்ளே வந்து அப்படியே ஷிவர் ஆகுது, அப்படியே கொஞ்சமாக அப்படி நடுங்குது. அதோட சும்மா விடாமல் ஜங்குக்கு அப்படியே போய் டேங்கோட பின் கழுத்து இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு எப்படி மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேங்க் இருக்க எங்கெல்லாமோ போகுது மைண்டு. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே அப்படியே இழுத்துட்டு வந்து இந்த நாட் எடுப்பாங்கள்ல, சட்டக்குன்னு சத்தம் கேட்கும்ல நம்ம வந்து மசாஜ் பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து சக்குன்னு ஒரு நாட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து சொடக்கி எடுக்கவும் டேங்க் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு அது பெயின் ரிலீஃப் ஆகும்ல, ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கீழே போகுது. ஐ நோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கீழே போகுது, டேங்கோட சென்சிட்டிவ் பார்ட்டுக்கு போகுது. ஸோ அங்கே டச் பண்ணுறாங்க. ஸோ டச் பண்ணோன்னே டேங் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ளிஃப் அப்படியே டேங் வந்து அப்படியே திருப்பி போட்டுடுறாங்க. முன்னாடி பின்னாடி படுத்த மாதிரி படுத்திருப்பாங்க. ஸோ இப்போ முன்னாடி படுக்க வச்சிடுறாங்க. ஸோ சீலிங்கை பார்த்த மாதிரி முன்னாடி படுக்க வச்சுட்டு இப்போ இந்த வார்ம் ஆயில் எடுத்து டேங் மேலே அப்படியே ஊற்றுறாங்க. ஸ்ட்ரெயிட்டே டேங் மேலே ஊற்றுறாங்க. கையில் ஊற்றி தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே டேங் மேலே ஊற்றி அது அப்படி கொஞ்சமாக வடிஞ்சு அப்படியே அவங்களோட ஸ்டொமக்குக்கு வருது. ஸோ ஸ்டொமக்கில் வந்து அப்படியே கை வச்சு அப்படியே அந்த இடத்துல வந்து ரவுண்ட் மோஷனில்
அப்படியே தேய்ச்சி கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே கீழேருந்து கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் டேயாங்கோட காலர் போன்ஸ்க்கு போகுது. ஸோ அந்த காலர் போன், அவங்க ஷோல்டர்ஸ் அப்படியே அதே இப்படியே வந்து தேய்ச்சி கொடுத்துட்டே வராங்க, மசாஜ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இப்போ எப்படின்னா ஜங்குக்கு வந்து கை போகுது இல்லையா, ஸோ ஜங்கு கை எங்கெங்கெல்லாம் படுதோ அங்கெங்கெல்லாம் ஒரு கிஸ் கொடுத்துட்டே அப்படியே ஜங்குக்கு வந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டேயாங்க்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்படி பண்ண ஒரு மாதிரி ஆகுது, டக்குன்னு இறுக்கி கண்ணை மூடிட்டு பெட்ஷீட் வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இது ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்களா, பார்த்தோன்னே அவங்களே அறியாமல் ஒரு சிரிப்பு வருது, ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேயாங் ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, அது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேணும்னு இன்னும் நல்லா அழுத்தி பிடிச்சி மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு எதுவும் சொல்ல வராங்க, வாய் திறக்கிறாங்க, ஆனால் சொல்ல முடியல, வார்த்தை வாயிலேருந்து வெறும் மூனிங்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கும் வந்துட்டு அவங்களோட சின்ஃபுல் ஜாப் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஹாட்டான ஆயிலும் அந்த டிம்மான லைட் வெளிச்சமும் ஜங்குக்கோட ரஃப் ஹேண்ட்ஸ், டேயாங்கோட சின்ஃபுல்லான ஒரு பாடி, ஸோ எல்லாமே சேர்த்து அந்த அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்குது. டேயாங்கால சுத்தமாக முடியல. டேயாங் இருந்துட்டு இல்லை என்னங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு டேயாங்குக்கே தெரியல இப்போ ஜங்குக்கு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லணுமா இல்லை ஜங்குக்கிட்ட இன்னும் வேணும்னு சொல்லணுமான்னு டேயாங்க்கு தெரியல. ஆனால் ஜங்குக்கு நல்லாவே புரியுது. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போய் டேயாங்க்கு வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு டீசிங்கான ஒரு கிஸ்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ரொம்ப டீப் கிஸ்ஸாக ரொம்ப வந்து ஹரிபிரியான ஒரு கிஸ்ஸாக மாறுது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு டேயாங்கோட லிப்ஸ்லேருந்து அப்படியே கீழே சின்னிருந்து அப்படியே கரெக்டாக த்ரோட்டுக்கு வராங்க, கழுத்தில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா ஜங்குக்கு டேயாங்கோட மூச்சு காற்று இருக்குல்ல, ஸோ அது ஜங்குக்கு மேலே படுது, அது வந்து சூடாக இருக்குது. ஆனால் ஜங்கு டேயாங்கோட எண்ணெய் தேய்ச்சிருக்காங்கல்ல, அந்த த்ரோட்லலாம் எண்ணெய் இருக்கும்ல, ஸோ கழுத்தில், ஸோ அது ஜங்குக்கு மேலே படும்போது சில்லுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஜங்குக்கு வந்து வேறு மாதிரி ஹெவன்லி ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே ஜங்குக்கு வந்து காலர் போனுக்கு தான் போகிறாங்க. ஸோ காலர் போன் போயிட்டு அங்கே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே டேயாங்கிட்ட வந்து பேசுகிறாங்க, கிஸ் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க. அப்படியே நீ நீ இப்போ எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதா? கொஞ்சமாவது உனக்கு ஐடியா இருக்குது? சத்தியமாக முடியலடி, சத்தியமாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. இதுக்கு மேலே நான் முடியவே முடியாது. டேயாங் அப்படியே கண்ணை இறுக்கி முடிச்சு அப்படியே பெட்ஷீட் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜங்குக்கோட லிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்கோம். இன்னும் உங்களால் எந்த இடம்னு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் ஸோ போயிட்டு அங்கே கடிச்சு அங்கே சக் பண்ணிகிட்டு இருக்காங்களா. டேயாங்கால முடியல. டேயாங் வந்து அப்படியே கண்ணை இறுக்கி மூடி இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்து நிமிர்ந்து அப்படியே டேயாங் பார்க்குறாங்க. ஜங்குக்கோட இன்னொரு கை வந்து டேயாங்கோட இடுப்பில் இருக்குது. ஸோ இடுப்பில் வந்து மசாஜ் பண்ணுறாங்களா இல்லை ஸ்குவீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவங்க கை வந்து போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கு டேயாங்கோட இடுப்பை. டேயாங்க ஜங்குக்கு வந்து நிமிர்ந்து அப்படியே டேயாங்க பார்க்க டேயாங்கோட கண் அப்படியே வந்து கலங்கியிருக்கு. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு அந்த மாதிரி கலங்கள் கிடையாது, ப்ரெஷரில் கண்ணு கலங்கும்ல, ஸோ அந்த மாதிரி கண்ணு கலங்கியிருக்கு. டேயாங்க வந்து உங்கள் லிப்ஸை வந்துட்டு அப்படியே கடிச்சிட்டு, கீழே லிப்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் கடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி வெக்கமாக சிரிப்பு வருது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கடிச்சிருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு கீழேருந்து அதை பார்க்க வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு இன்னும் டெம்ட் ஆகுது. அப்படியே டேயாங்க பிடிச்சி அப்படியே ஒரு காலை பிடிச்சி கீழே எடுத்து டேயாங்க வந்து திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு டீப் கிஸ் போகுது. அப்படியே கிஸ்ஸை நிறுத்திட்டு அப்படி ஜங்குக்கு டேயாங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு போட்டுக்க ட்ரெஸ் அப்படியே தரையில் விழுகுது. ஸோ ஜங்குக்கு வந்து கீழே படுத்துட்டு ஒரே பிளிஃபில் டேயாங்க தூக்கி அவங்க மேலே போட்டுடுறாங்க. அதாவது ஜங்குக்கு கீழே படுத்திருக்காங்க, ஜங்குக்கு மேலே டேயாங்க படுத்திருக்காங்க. ஸோ அப்படி படுக்க வச்சுட்டு அப்படியே மசாஜை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். டேயாங் வந்துட்டு ரொம்ப லாங் டே இல்லையா அவங்களுக்கு இன்றைக்கி. ஸோ அவங்களால முடியல, டயர்ட்னஸ், அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங் வந்து இறுக்கி கிட்ட பிடிச்சிட்டு அவங்களோட இடுப்பு சுற்றி அப்படியே கையை போட்டு இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு தூங்குறாங்க. ஸோ 2 பேர் தூங்கிடுறாங்க. அன்றைக்கி ஒன்றும் நினைக்கல, நோ ஒன் கட், படிக்க தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் கிச்சனில் வந்து பரபரப்பாக நம்ம டேயாங்கும் ஆமியும் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமினா வந்து கவுண்டர் டாப் கிட்ட நின்றுட்டு அவங்க வெஜிடபிள்ஸ் மட்டும் நறுக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன வந்துட்டு தூரத்தில் நின்றுட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கைட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்னால இன்னும் முடியல, ஸோ அவங்களாம் சமைக்க முடியல. பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு மாதிரி மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வேலையை சமைச்சு முடிச்சுட்டு இப்போ டைனிங் டேபிள் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஆம்பளைங்களா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் அவங்க பக்கத்தில் நின்று இப்போ பரிமாறிட்டு இருக்காங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி த்ரோட் கிளியர் பண்ணுறாங்க. எல்லாரோட அட்டென்ஷனும் அப்படி ஜங்கு கிட்ட போகுது. ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு பாட்டி
அப்பா நான் நான் இன்னும் 10 நாளில் வந்து ஸ்விஸ் போகிறேன், எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, நான் அதுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கோட அப்பா இருந்துட்டு அப்படியாப்பா ஓகே பரவாயில்ல போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க ஓகே எப்போ திரும்ப வருவ ஜங்குக் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டே கேட்குறாங்க. அது உறுதியாக சொல்ல முடியாது பாட்டி, கான்ஃபரன்ஸ் எப்போ முடியுதோ அப்போ நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டி இருந்துட்டு ஓ அப்படியா சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப பேச வராங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கு இருந்துட்டு பாட்டி இந்த தடவை நான் டேங்கையும் கூட கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஒரு மயான அமைதி, யாருமே பேசவே இல்லை, பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க ஜங்குக்கு. ஏங்கய்யா அவளுக்கு கூட்டிகிட்டு போகிற, அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, முதல்ல அவள் போயிட்டா, இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது, இந்த வீட்டை யார் கவனிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு பாட்டி அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் டிரைவர்கிட்ட சொல்லி நாங்கள் திரும்ப வர வரைக்கும் மேட்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன், அவங்க வேலையை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல உடனே பாட்டி இருந்துட்டு அவ்வளோதான். பாட்டியோட ஃபேஸே இப்படி பயங்கரமாக மாறிடுது, ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு அவங்க முதல் விஷயம் என்னென்னா வந்துட்டு அவங்க வீட்டோட மருமக வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, அதுவும் கல்யாணம் பண்ண பொண்ணு போகவே கூடாது, அதுவும் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கூடவே கூடாது அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட். ரெண்டாவது விஷயம் வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க. எப்போயுமே டேங் வந்து அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து பாட்டிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனால் பாட்டி வந்துட்டு கேட்குறாங்க ஜங்குக் இங்கே பாருப்பா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் ஜங்குக் இருந்துட்டு அப்படியே பின்னாடி சாயிறாங்க. ஸோ ஜங்குக் மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னா வந்துட்டு நான் எப்படி வந்து உண்மையை அவங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா உண்மை என்ன அப்படின்னா வந்துட்டு ஜங்குக் வந்து டேங் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டேங்க்கு வந்து சுவிட்சர்லாந்து சுற்றி காமிக்கணும் அப்படின்லாம் ஜங்குக்கு ஆசை. டேங்க்கு வந்து கொஞ்சமாவது இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கல்ல, ஸோ கொஞ்சமாவது இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய தடவை ஜங்குக்கு வந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய இடம் தெரியும், ஸோ அவங்க பார்த்ததெல்லாம் வந்து டேங்கும் பார்க்கணும், அவளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எப்படி பாட்டிக்கிட்ட போய் சொல்ல முடியும், இதெல்லாம் மைண்டில் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து யோசிக்கிறாங்க, சரி என்னடா சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி வார்த்தையை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வருது அப்படின்ற மாதிரி த்ரோட் கிளியர் பண்ணிட்டு பாட்டி நீங்கள் டேங் இதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா டேங்கை வந்துட்டு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ஒரு ஆம்பளைக்கு வந்து எப்போயுமே ஒருத்தவங்க வந்து கூட இருக்கணும், ஸோ ஆம்பளைக்கான பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு எப்போயுமே கூடவே இருக்கணும் யாராவது ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல. போன தடவை இப்படி தான் நான் சுவிட்சர்லாந்து போனப்போ என்னோடய குர்த்தாவை நானே அயன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு யாராவது வேணும்ல, அதான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் பாட்டி வந்துட்டு அப்படியே முழிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா அவங்களே வந்து போட்டு விட்டாங்களா, அதனால் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, வாயை திறக்கிறாங்க, ஆனால் ரிப்ளை பண்ணுறதுக்கு வாய் எதுவும் வரல. டேங்கா எனக்கு எதுவுமே தெரியாதுடா, நான் எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி கீழே அப்படியே தலையை பார்த்துட்டு அவங்க காலை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஆமி வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க லிப்ஸை போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க, நான் சிரிச்சிடக்கூடாது, நான் வாய் விட்டு சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜெமினாவில் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல, வாய் விட்டு சிரிச்சிடுறாங்க ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் வாயை பற்றிட்டு அப்படி நின்றுறாங்க சிரிச்சுட்டு. அப்புறம் ஆம்பளைங்களாம் வந்துட்டு நம்ம நம்ம சுகா அவங்களாம் இருக்காங்களா, நாங்களாம் எதையும் பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த 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 டின்னர் டேபிள் எப்படி ஆச்சுன்னா ஒரு நிமிஷம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி ஜங்குக்கு வந்து நான் யாரையும் பார்க்கல அப்படின்ற ஒருத்தர் கீழே கொஞ்சம் ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் எதுவுமே சொல்லலடா அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏன்னா ஜங்குக்கோட இன்டென்ஷன் என்னங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஜங்குக்கு வந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சக்கு போக்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அதை யாராலையும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக வந்து காலையில் மார்னிங் டின்னர் டேபிள் போயிருக்கும். ஜங்குக்கு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வந்து நான் டேபிளில் வந்து ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், ரூமில் நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எது சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. டேங்க வந்துட்டு அவங்க போகிறது பார்த்துட்டு பின்னாடி நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னோடனே எல்லாரும் அதை நம்ம ஜிம்மின்னு இந்த ஆமி எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி லக்கெல்லாம் வந்து டேங்களுக்கு விடுறாங்க. நான் டேங்கா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, குடுன்னு ரூமுக்கு வர்றாங்க. ரூமுக்கு போய் கதை திறந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து நடு ரூமில் நின்றுட்டு ஏதோ ஃபோக்கஸ்டாக வந்து ஏதோ ஃபோனில் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக டைப் பண்ணிட்டு இருக்காங்க. டேங்கா மெதுவாக அப்படி தெரியாத மாதிரி இப்படியே நடந்து போய் ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த இடுப்பில் கை வச்சுட்டு நிற்போம்ல, ஸோ இடுப்பில் கை வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி என்னமோ கோவமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இப்போ தான் நிமிர்ந்து டேங்கா வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு வருது. ஏன்னா வந்துட்டு கோவமாக பவுட் பண்ணிட்டு இருக்கிறது பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு க்யூட்டாக இருக்குது, அப்படி சிரிப்பு வருது. ஜங்குக்கு வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்க வந்துட்டு அங்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஜங்குக்கு இருந்துட்டு போனதுக்கு எப்படி பேக்கெட்டில் போட்டுட்டு எங்களோட இடுப்பில் அப்படி கை வச்சு அப்படி டேங்க கிட்ட எழுது என்னடி சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க்கு வந்து ஒரு மாதிரி வெக்கமாக போயிட்டு
கோவம் போய் அப்படியே வெக்கமான ஒரு ஸ்மைல் வந்துடுது ஜங்குக்கு பார்த்து. மாமா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த டேங்க் வந்துட்டு இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல ஜங்குக்கு. ஸோ வந்து அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் ரியலைஸ் ஆகிட்டு அப்படி மூணு அப்படி தக்காளி பழம் மாதிரி வந்துடுது. ஜங்குக்கா அந்த வார்த்தையை கேட்டோடனே ஜங்குக்கு அப்படி ஃப்ரோஸ் ஆகி ஒரு நிமிஷம் நின்றுடுறாங்க. என்ன இப்போ எப்படி கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்க வேண்டிய டேங்க் வந்துட்டு அது நான் வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பயந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வராங்களா. அதுக்குள்ள ஜங்கு வந்து டேங்கோட காது கிட்ட போயிட்டு என்ன ஒரே தடவை அப்படி கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டிய டேங்க் எடுத்துட்டு மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து அவங்க ஃபேஸ் அப்படியே பதகுத்து அப்படியே பறிச்சிக்கிறாங்க. டேங்கோட தலை வந்துட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் இருக்குது. இப்போ இமேஜின் படிக்கவங்க ஜங்குக்கு நின்றுட்டுருக்காங்க. டேயாங் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அவங்க ஹேக் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங்கோட ஃபேஸ் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து அப்படியே மறைச்சி வச்சுருக்காங்க. ஜங்குக்கு அப்படி கீழே கொண்டு ஜங்குக்கோட விரலால் டேயாங்கோட சின்ன பிடிச்சி அப்படியே மேலே நிமித்து அவங்களை பார்க்க வைக்கிறாங்க. பார்க்க வச்சுட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க, சரி இன்னையிலேருந்து நீ என்னை மாமான்னு மட்டும்தான் கூப்பிடணும் புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்க. ஆனால் டேங் வந்துட்டு ரிப்ளை பண்ண வரதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்குள்ள டைம் கொடுக்கல. டேங் வந்து ஒரு டீப் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கிஸ் அப்படி பெருசாக போயிட்டே இருக்கா. டேங்கால் நிற்க முடியல, காலில் அப்படியே சிகராக ஆரம்பிச்சிருது. ஆனால் ஜங்குக்கு டேங்களை வெளிவிடுவாங்களா? வெளிகளாக விடலை. டேங் அப்படி பிடிச்சி அவங்களோட கால் மேலே டேங்கோட காலை வச்சு நிற்க வச்சுக்கிறாங்க. ஸோ ஹைட்டு வந்து பேலன்ஸ் ஆகும்ல அந்த மாதிரி ஜங்குக்கோட கால் மேலே டேங்கோட கால் வச்சு அப்படி நிற்க வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த கிஸ்ஸில் வந்து டேங்க்கு தெரியுது. ஸோ அந்த கிஸ்ஸில் எப்படி டேங்கும் ஸ்மைல் பண்ணேன், ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டே கிஸ் பண்ணேன். பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அது போகுது. இப்போ டைம் ஸ்கேப். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஜங்குக்கோட ஆஃபீஸில் ஜங்குக்கு வந்து அவங்களோட சேரில் உட்காந்துருக்காங்க. டேபிள் வந்துட்டு லேப்டாப் வந்து ஓப்பனாக இருக்குது. ஆனால் அவங்க லேப்டாப்பை பார்க்கல, அவங்க பிஏ கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எனக்கு அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஜியான் டேயாங்க்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் அவங்க பிஏ வந்துட்டு கேட்குறாங்க, சார் நீங்கள் மிஸ்ஸஸ் ஜியானுக்கா சொல்கிறீங்க ஆனால் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறதுக்கு ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு இந்த வானாலாம் வேண்டாம், எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக டேயாங்க்கு வந்து பாஸ்போர்ட் வேணும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், உங்களுக்கு 4-5 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே எனக்கு பாஸ்போர்ட் என் கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவங்க பிஏ இருந்துட்டு ஓகே சார் ரெடி பண்ணிடலாம், நான் எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு வழியாக அந்த 10 நாளைக்கு ஓடி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து டேயாங்கும் ஜங்குக்கும் வந்துட்டு கிளம்புறாங்க, இதுக்கு சுவிட்சர்லாண்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த 10 நாளும் டேயாங்க்கு எப்படி இருந்திருக்குன்னா சாதாரணமாக இருந்திருக்காது. போட்டு அந்த பாடாக படுத்தி எடுத்திருப்பாங்க அந்த பாட்டி டேயாங்க. என்றைக்கு வந்து ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் சுவிட்சர்லாண்டுக்கு அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து அதுக்கப்புறமா வர ஒவ்வொரு நாளும் டேயாங்க போட்டு படுத்தி எடுத்திருப்பாங்க. வேலையிலே போட்டு கொண்டிருப்பாங்க. அது டேயாங்கோட வேலையே இல்லைனாலும் அது டேயாங் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லியிருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து சும்மா டேயாங்க கூப்பிடுறது, வேலையே இல்லைனாலும் டேயாங்க கூப்பிடுறது, மற்றவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தால் அதை நீ பார்க்காத டேயாங் பார்க்கணும்னு சொல்லி டேயாங் கிட்ட தாட்டி விடுறதா இருக்கட்டும். ஸோ டேயாங் போட்டு படுத்தி இருப்பாங்க. டேயாங் வந்து காலையில் ரொம்ப எப்பயும் எந்திரிக்கிறத விட இன்னும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கீழே வந்து ஆமைக்கு வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணிவிட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது, எல்லாம் இந்த துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் வருது, எல்லா வேலையும் டேயாங் மண்டையிலே கிட்டியிருப்பாங்க. டேயாங்கும் வந்துட்டு வெளியில் சொல்ல முடியாமல் உங்களுக்கு அழுகழுகியாக வந்திருக்கும். உங்களால் சுத்தமாக முடியாமல் இருந்தாலும் அவங்க எதுவுமே சொல்லாமல் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பாட்டி இது பத்தாதுன்னு பாட்டி எப்போ கூப்பிட்டாலும் டேயாங் வந்து அந்த இடத்துல இருக்கணும். பாட்டி என்ன வேலை சொன்னாலும் டேயாங் வந்து இதை செய்யணும். ஆனால் டேயாங்க்கு இது எல்லாத்தையும் விட இந்த வேலை செய்யறதுக்கு கூட பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்காது. இது எல்லாத்த விடையும் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்த விஷயம் என்னென்னா பாட்டி பேசுகிற விதம். அதாவது ஜங்குக்கு வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பாட்டி வந்து பேசியிருப்பாங்க, ரூடாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இப்படி சொல்கிறது ரொம்ப வந்துட்டு திட்டி பேசுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்காது. நியூட்ரலாக பேசியிருப்பாங்க, கோல்டாக பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். ரூடாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு சொன்னதுக்கப்புறமா அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விஷத்தை கேட்குற மாதிரி இருக்குது. சும்மா ஆபுன்னா டேயாங் வந்து எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறது, நீ வந்து இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லி சின்ன விஷயமா இருந்தால் கூட அது டேயாங்கை போட்டு பாடாப்படுத்துகிற மாதிரி திட்டி எடுக்கிறது. டேயாங்க்கு இதெல்லாம் சுத்தமாக முடியல. இது பக்கம் பத்தாதுன்னு ஒரு பக்கம் மந்த்ரா யாருன்னா ஜங்கு கூட இருக்காங்கல்ல அவங்க தான். ஸோ அவங்க வந்துட்டு நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி சும்மா டேயாங் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அவள் வந்து ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிற, அவள் கவனமே இங்கே இருக்க மாட்டேங்குது, அவனுக்கு புருஷன் மட்டும்தான் வேணும், அவன் புருஷன் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறதுனால இவள் திமிர் எடுத்து ஆடுறா, பார்த்து எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் போட்டுட்டு மினிக்கிட்டு தான் திரியிறா அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. டேயாங் வந்துட்டு சம்டைம்ஸில் வந்துட்டு இவங்க பேசுகிறது மந்த்ரா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து இப்படி போட்டு கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு டேயாங் வம்சம் சில நேரம் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு அவங்களால என்ன பண்ண முடியும், எதிர்த்து பேச முடியாதா, அதனால் அவங்க சாரி பல்லு பிடிச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு அழுக மட்டும்தான் வரும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாமல் அமைதியாகவே நின்றுட்டுருப்பாங்க.
அதே மாதிரி இந்த பாட்டி வந்து மந்த்ரா பேச்சை கேட்டுட்டு தன்னோட பொண்ணோட பேச்சை கேட்டுட்டு டேயாங் பிடிச்சி திட்டுவாங்க. இப்படிலாம் வந்து எங்கள் ஜியான் வீட்டோட மருமக இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு ஒழுங்காக வீட்டு வேலையை பார்க்க மாட்டேங்கிற, ஆச்சா பிடிச்சான்னு பயங்கரமாக பிடிச்சி திட்டுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா வந்துட்டு டெய்லி நைட் வந்துட்டு இது ரொட்டீனாகவே ஆகிப்போச்சு. டேயாங் வந்துட்டு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறமாவும் பாட்டி ரூமுக்கு போய் பாட்டிக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக வந்து வார்ம் ஆயிலில் வச்சு மசாஜ் கொடுக்கணும். பாட்டி தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு சில நேரம் வந்து 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், ஏன் அதுக்கும் மேலே கூட ஆகலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி பாட்டி தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பாட்டிக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு தான் டேயாங் வந்து ரூமுக்கு போகணும். ஸோ அது டேயாங் வந்துட்டு இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க தனியாக இருக்கிற வரைக்கும். ஸோ ஒரு தடவை அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா மனசை விட்டு அழுதுருவாங்க, முடிஞ்ச அளவுக்கு அழுதுருவாங்க. ஜங்குக்கு எங்கே போனாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஜங்குக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது. டேயாங் வந்து இதை பற்றி வாயை கூட திறந்துருக்க மாட்டாங்க, ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜங்குக்கு முன்னாடி இருக்கும்போது தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க, ஒருமே சொல்லவே மாட்டாங்க. டேயாங் ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதனால ஜங்குக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது. தான் பொண்டாட்டி சந்தோஷமாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஜங்குக்கும் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து டேயாங் வந்து ஏன் ஜங்குக்கிட்ட இதை பற்றி சொல்லலாம் நீங்கள் கேட்கலாம். 2 விஷயம். ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு இப்போ ஜங்குக்கிட்ட போய் சொன்னால் கூட ஜங்குக்கு என்ன சொல்லுவாங்க, இவங்கள தான் திட்டுவாங்க, நம்மளை தான் திட்டுவார் அவர், நம்ம தான் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு சொல்லுவார், நம்மளை தான் திட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு நம்ம போய் சொன்னால் வந்துட்டு பாட்டிக்கும் ஜங்குக்கும் நடுவில் பிரச்சனை வரும். ஒன்று வந்து டேயாங் திட்டுவாங்க அவங்க, இல்லாட்டி பாட்டிக்கும் ஜங்குக்கும் நடுவில் பிரச்சனை வரும். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளே பிரச்சனை இழுத்து விட்டோன்ற ஒரு பேர் வந்துடும்ல. ஸோ இது 2 காரணத்துக்காக தான் ஜங்குக்கிட்ட வந்து அவங்க சொல்லாமல் இருக்கிறது. ஸோ வந்து இதெல்லாம் தவிர்த்து டேயாங் வந்துட்டு அந்த ட்ரிப்பை பற்றி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்கன்னு கேட்டால் ஆமாம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்ட்ரியை விட்டு வெளியில் போகிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வெளி உலகத்தை பார்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது யாருக்கு தான் எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, எப்படா ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் இருக்குது. ஆனால் வந்துட்டு இன்னொரு பக்கம் தனக்கு நடக்கிற பிரச்சனையை எதிர்த்து தன்னால் ஒரு குரல் கூட கொடுக்க முடியல, தன்னால் பேசக்கூட முடியலையே அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு பக்கம் வழியாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு மார்னிங் டேயாங் வந்து கிளம்புறாங்க. ஸோ 2மே மனசில் இருக்குது. ஒன்று ட்ரிப்பு போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம், இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த 10 நாள் அவங்க அதுக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை கூட நம்மளால் சொல்ல முடியல அப்படின்ற ஒரு வழி. ஸோ இது 2யுமே எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க அந்த ட்ரிப்புக்கு. இப்போ ஃப்ளைட்டில் தான் டேகுக்கு 2 பேருந்து ஃப்ளைட் ஏறிட்டாங்க, பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இப்படி லக்ஸூரியஸாக எலிகெண்ட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் டேயாங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேயாங் வந்து ஃப்ளைட்டை வந்து பக்கத்தில் பார்க்குறாங்க, அதுவும் ஃப்ளைட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ சுற்றி முற்றி ஒரு குழந்தை எப்படி பார்க்கும், ஒரு புதுசாக வந்து ஒரு குழந்தை வந்து எப்படி பார்க்கும். ஸோ அந்த மாதிரி சுற்றி முற்றி அழகாக சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் ஃப்ளைட் வந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. ஸோ ஆகவும் ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து பயந்து போயிடுறாங்க. பயந்து போய் ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு பார்த்து சிரிச்சுட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட கழுத்தை சுற்றி கையை போட்டு முதுகில் வந்து தேய்ச்சி கொடுக்குறாங்க சர்க்குலர் மோஷனில். சரி ஒன்றும் இல்லை பயப்படாதி பூச்சிக்குட்டி அப்படின்ற மாதிரி பக்கத்தில் நின்று வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேயாங்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஃப்ளைட் மேலே போகல. ஸோ மேலே போக அப்படியே வந்துட்டு வானத்துக்கிட்ட போகுதா. ஸோ வந்து வானத்தில் வந்து வெள்ளையும் அந்த ப்ளூ கலரும் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு காட்டன் கேண்டி மாதிரி புச்சுக்குன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் டேயாங் பார்த்துட்டு அப்படியே ஜன்னலில் அப்படியே கை வச்சுட்டு அந்த க்ளவுட்ஸை தொடுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஜன்னலில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த உலகத்துக்கு வந்துட்டு ஒரு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல வானத்தை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக அப்படியே சிரிச்சிட்டே இப்படி வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டேயாங்க்கு ஒரு ஞாபகம் வருது. டேயாங்க்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு, என்னென்னா ஆர்ஃபனேஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது. யாருமே இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அவங்க சிரிக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, ஸோ அது மூலமாக நம்ம சிரிக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு இந்த நேம் ஃப்ரேம் பணம் காசு இது எதுவுமே முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் வைக்கணும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்கள பத்திரமா கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் டேயாங்கோட சின்ன வயசுலேருந்து ஆசை. ஸோ வந்து அதெல்லாம் வந்து டேயாங் கிளிக் பண்ணி ஞாபகம் வருது. அவங்க அதை பற்றிலாம் யோசிச்சிட்டே வெளியில் இருந்து க்ளவுட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கனவில் ஒன்று கூட ஞாபகம் வருதா. ஸோ இந்த இதில் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே க்ளவுட்ஸை பார்க்க அப்படியே திரும்பினா ஜங்குக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து அந்த ஹெட் ரெஸ்ட் இருக்குள்ள பின்னாடி சாயத்துக்கு மேலே சாஞ்சது கண்ணு மூடிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஃபேஸ் அவங்க தூங்கும்போது டேயாங் இதை பார்க்குறாங்களா, அவங்கள அறியாமல் டேயாங்கோட ஃபேஸில் ஒரு பெரிய ஸ்மெல் வருது ஜங்குக்கு பார்க்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே போயிடுது. என்னென்னா இப்போ வந்து தனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட சொன்னால் ஜங்குக்கு ஒத்துக்குவாங்களா, நான் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் டீச்சர் ஆகணும், குழந்தைங்களை வந்து பார்த்துக்கணும், நான் ஒரு ஆர்ஃபனேஜ் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒத்துக்குவாங்களா. முதல்ல ஜங்குக்கோட ஃபேமிலி ஒத்துக்குமா இதை பற்றி, அப்படிலாம்
சொன்னால் வந்து ஒத்துக்குவாங்களா? முதல்ல ஜங்குக்கோட ஃபேமிலி ஒத்துக்குமா இதை பற்றி? அப்படிலாம் பற்றிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. புரிஞ்சுப்பாங்களா? சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஃபேமிலி ஜியோன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மருமக வந்து வேலைக்கு போகிறதுலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். மருமகளை வீடு விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் வேலைக்கு போகிறதுலாம் இம்பாசிபிள்ஸ். அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சு போகிறதும் இல்லை, டேங்க்கு சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை. டேங்க் இதெல்லாம் பற்றி யோசிச்சு அப்படி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜங்குக்கு வந்து தனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, ஜங்குக்கு வந்து இந்த பாஸ்ட் வீக்ஸ்லேயும் சரி ரொம்ப வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க. இவங்களுக்காக அவங்களுக்கு பொறுமையானதாக இருக்கட்டும், ஜங்குக் டேங் பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது டேங்க்கே ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, ஜங்குக்கு வந்து ஒத்துக்குவாங்க, நம்மளை வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ டேங் வந்து தனக்குள்ளே தனக்கே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சுவிட்சர்லாண்ட் ட்ரிப் போகிறாங்க இல்லையா, ஸோ இதை போயிட்டு திரும்ப வந்த உடனே ஜங்குக்கிட்ட வந்து தன்னை இப்படி ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்கணும், நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இது வந்து தனியாக டேங்கால் பண்ணவே முடியாது. ஜங்குக்கோட சப்போர்ட் கண்டிப்பாக டேங்க்கு வேணும். ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே பின்னாடி சாய்ச்சி அவங்களே கண்ணை மூடி அப்படியே படுத்து தூங்குறாங்க ஒரு கம்போஸ்டாக. சரி, எப்படியாவது என்ன இப்படிப்பட்டாவது ஜங்குக்கு வந்து ஒத்துக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. ஸோ அதோடு வந்துட்டு அப்படியே வந்துட்டு சுவிட்சர்லாண்ட் ட்ரிப் கிளம்பி போகிறாங்க. நானும் இந்த பாட்டை இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ சுவிட்சர்லாண்டில் என்ன நடந்துச்சு, கைண்ட் ஆஃப் அன் ஹனிமூன் தானே. டிப்பிக்கலி வந்து இது வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் கைண்ட் ஆஃப் ஹனிமூன் தானே. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். ஒரு நிமிஷம் நான் வந்துட்டு இந்த ஜங்குக்குங்கிற மாதிரி வீடியோஸோட ஆல்பம் வந்துச்சு, இப்போ ரீசெண்ட் ஆல்பம். அதில் வந்து ஸ்விம் சாங் நிறைய பேத்துக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் ஸ்விம் சாங் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக எனக்கு நார்மல் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு தடவை எனக்காக போய் நார்மல் சாங் கேட்டு பாருங்கள். அதோட லிரிக்ஸ், பாடின விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு நார்மல் சாங் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக நான் அதோட எனக்கு காலர் டியூனாகவே செட் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த பாட்டு. நீங்களும் ஒரு தடவை போய் கேட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். பை.